நம்ம இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தயிர் சாதம் யூஸ்வலாக ட்ரை பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சு களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் டெய்லி சேர்க்குற அளவு இல்லாமல் தண்ணி கொஞ்சம் அதிக அளவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாதம் நல்லா குழஞ்சி வரும், தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 1/2 லிட்டர் பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ தயிர் சாதம் செய்கிறதுக்கு வந்து 1/2 லிட்டர் பால், 1/2 லிட்டர் தயிர், 2 பச்சை மிளகாய் விதையை எடுத்து வச்சுருக்கேன், 5 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 3 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை. இப்போ இதையெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட சீரகத்தை சேர்த்துக்கலாம். இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூடவே பூண்டு, பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நிலக்கடலை சேர்த்திக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இது கூட மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இது ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, மல்லி இலையெல்லாம் நல்லா சுருகுனா போதும். இப்போ இது இந்தளவுக்கு நல்லா வணங்கினா போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும், மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கலாம். இது கூடயே பாலும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சா போதும். இது இந்த அளவுக்கு அரைச்சா போதும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ இது கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் தயிர் சாதம் யூஸ்வலாக செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிலக்கடலை, மல்லி இலை சேர்க்கறனால அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.